தொகுதி பங்கீடு தொடர்பாக நேற்று இடதுசாரி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய திமுக இன்று மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரசுக்கு புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகளை ஒதுக்கிய திமுக இடதுசாரி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியது. மார்க்சிஸ்ட் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். பின்னர் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லாவுடனும் திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. இது முதல் சுற்று பேச்சுவார்த்தை. மிக சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது. அடுத்த சுற்றுகளில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும். அடுத்த 2 நாட்களில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும். தொடர்ந்து திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இடதுசாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை பற்றி அப்பொழுது கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் மதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 5 பேர் கொண்ட குழு பங்கேற்கும் என்று கூறிய வைகோ எத்தனை தொகுதிகள் கேட்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற பேச்சுவார்த்தை குழு இந்த தொகுதி பங்கீடுகள் குறித்து, தொகுதிகள் வரையறை செய்தல், இடஒதுக்கீட்டு தொகுதி பங்கீட்டிலே அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எங்கள் கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட குழு செல்லும். அதெல்லாம் சொல்ல முடியாது. 25 தொகுதிகளில் போட்டியிட திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி மட்டுமே ஒதுக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே காங்கிரசின் முன்னாள் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் சாலி கிராமத்தில் உள்ள வீட்டில் விஜயகாந்தை சந்தித்து பேசினார். 1 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர் தமிழக அரசியல் மற்றும் தேர்தல் நிலவரங்கள் குறித்து விஜயகாந்துடன் பேசியதாக கூறினார். அரசியல் நிலவரங்கள், தமிழ்நாட்டு நிலவரங்கள், தேர்தல் பற்றி இப்படி பொதுவான விஷயங்களை பற்றி பேசினோம். சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பில் இப்போ 4-4.5 வருஷமாக நாட்டு நிலைமைகள்லாம் எப்படி இருக்குன்னு அவருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். நாட்டு நலன் கருதி ஒரு நல்ல முடிவை அவர் எடுத்தால் நல்லா இருக்குங்கிற அபிப்பிராயத்தையும் அவரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு மேல் இப்போது சொல்வதற்கு விஜயகாந்த் உடனான இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானதா அல்லது ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பெயரில் கூட்டணிக்கானதா என திருநாவுக்கரசர் தெளிவுபடுத்த வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். திருநாவுக்கரசர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அவர் காங்கிரஸ் சார்பில் போய் பேசினாரா இல்லை தனிப்பட்ட முறையில் அவர் போய் பேசினாரா என்பது குறித்து அவர் வெளிப்படுத்த வேண்டும். இல்லை திரு மு க ஸ்டாலின் திமுக தலைவர் சொல்லி பேசினாரா அதுக்கு விளக்கணும். அவங்க திருநாவுக்கரசருடனான சந்திப்புக்கு பின் தேமுதிக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கூட்டணி குழுவினர் விஜயகாந்தை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது அதிமுகவுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது தொடர்பாக விஜயகாந்தின் ஒப்புதலை இக்குழுவினர் பெற்றதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கூட்டணி தொடர்பான தேமுதிகவின் அறிவிப்புகள் நாளை வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.